வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்துடலாம். லெசன் 89 அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் உடைய என் பார்ட்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ என்ன தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப். பொதுவாகவே எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அந்த சாப்டரோட சம்மந்தப்பட்ட எல்லா ஆர்டிகல்ஸுமே எண்ட் ஆஃப் தி லெசன்ஸ்ல அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சிட்டிசன்ஷிப் அப்படின்ற இந்த பார்ட் வந்து எத்தனை முறை அவங்க திருத்தம் செஞ்சிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் பார்க்க போறோம். அண்ட் அதோட சேர்த்து லைக் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லேயுமே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா நம்ம வந்து ரீகால் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டு பார்ட்டுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ நம்ம பொதுவாகவே சோஃபா நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் என்னன்றதை பார்ப்போம். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த இன்ட்ரோ பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் வந்து 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க், செகண்ட் சாப்டர் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், தேர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் 11 சாப்டர்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தேர்ட் பார்ட் salient features of the constitution, fourth one preamble of the constitution, fifth part union and its territory. ஸோ இந்த 5 பார்ட்ஸுமே நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th பார்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இன்னைக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 5 டாபிக்ஸ்லுமே என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்தீங்கன்னா கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் அப்படின்ற 2 மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டர்ம் கவர்மெண்ட் வரைக்குமே தனித்தனி டாப்பிக்காக நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றதுல டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். salient features ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் salient features எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிரிட்டிசிசம் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு மேஜராக 6 கிரிட்டிசிசம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபோர்த்து நம்ம பார்த்தது ப்ரியாம்பிள். ஸோ எல்லா விதமான கீவேர்ட்ஸ் பார்த்தோம், அவங்களை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே தனித்தனி டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் மேஜராக வந்து என்னென்ன கண்டென்ட் நம்மளோட லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஓவராலாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான ரெஸ்பெக்டிவ் குவிஸஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே ஒவ்வொரு குவிஸ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனோட டீட்டெயில் அனாலிசிஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த வீடியோஸ் எதுவுமே பார்க்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க, இல்லை பர்டிகுலர் இந்த டாபிக் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் இன்ட்ரோடக்ஷன், மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அக்வஸ்டேஷன் லாஸ், சிங்கிள், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப், கம்பேரிங் என்ஆர்ஐ, பிஏஓ, ஓசிஏ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பர்டிகுலர் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்டிகல்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு பார்ட் தான் இது. ஸோ நமக்கு 5லேருந்து 11 வரைக்கும் தான் இதில் ஆர்டிகல்ஸே இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிகல்ஸை எடுத்து நம்ம அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்த விஷயம் என்னென்னா நம்மளுடைய பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்பில் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அக்வஸ்டேஷன் பற்றியோ இல்லை லாஸ் பற்றியோ அவங்க எந்த ஆர்டிக்கலையுமே மென்ஷன் பண்ணலன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 2 விஷயங்களுமே அவங்க எதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அந்த வருஷம் ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலயமாக தான் அக்வஸ்டேஷனுடைய 5 மெத்தட்ஸும் லாஸ்க்கான 3 மெத்தட்ஸும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ஆர்டிகல்ஸில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கமென்ஸ்மெண்ட், நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும்போது யாரெல்லாம் இந்திய குடிமகன்களாக அங்கீகாரம் நாங்கள் கொடுக்க போகிறோம், யாரெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருந்துச்சே தவிர பெருசாக நம்ம அதை வாங்குறது இழக்கிறது பற்றி எதுவுமே அவங்க ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆர்டிகல் 5 பார்த்தீங்கன்னா
சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது 26 ஜான்வரி 1950 அந்த தேதிப்படி இந்தியாவோட குடிமகன்கள்லாம் யாரு, யாரெல்லாம் எந்தெந்த குவாலிஃபைட் பர்சன்ஸ்லாம் நாங்கள் இந்தியாவோட சிட்டிசன்ஸ் அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த ஆர்டிகல் 5ல் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிகல் 6 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அண்ட் தென் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைக்ரேஷன்ஸில் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான் 6 and 7 அப்படின்றது. 6 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து கொடுத்துருப்போம். அந்த தேதிக்குள்ள அவங்க வராமல் அதுக்கப்புறம் வந்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த தேதிக்குள்ளவே வந்துட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம இந்திய குடியுரிமை வாங்கிடலாம். ஸோ பாகிஸ்தானில் இருந்து இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறமா பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, 1947க்கு அப்புறமா. ஸோ அவங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் நேச்சர்லாம் என்னது அப்படின்றது ஆர்டிகல் 6ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ முன்னாடி பார்த்தது ரொம்பவே சிம்பிள். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றது மென்ஷன் ஆயிருக்கும். 7 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் வி காட் இண்டிபெண்டன்ஸ். பட் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே செட்டில் ஆகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது ஆர்டிகல் 7ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 8 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லைக் இந்தியன் ஆரிஜின் பர்சன் தான், பட் அப்ராட்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. லைக் நம்ம வந்து பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எடுத்துக்கலாம், என்ஆர்ஐ எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து குடியுரிமையை வாங்குறது, அது எல்லாமே ஆர்டிகல் 8ல் வந்து கவர் ஆயிரும். 9 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பர்சன்ஸ் இந்த 9 and 10 வந்து லைக் வாங்குறது பற்றின ஒரு விஷயங்கள். பர்சன்ஸ் வாலண்டரி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி ஷால் நாட் பி அ சிட்டிசன். அவங்களாவே முன்னோக்கி இன்னொரு நாட்டோட குடியுரிமையை வாங்கிட்டாங்க அப்படின்னா, இந்திய குடியுரிமை அவங்க வச்சிருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிரும் அப்படின்றது ஆர்டிகல் 9ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 10 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கண்டினியூன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது வந்து பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நாங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகலாம். அதை நீங்கள் மீறி செயல்படும் போது உங்களுடைய குடியுரிமையை கேன்சல் பண்ணுற அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே ஆர்டிகல் 10ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆர்டிகல் 10ல் தான் கிளியராகவே அந்த ப்ராசஸ் என்ன, ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த கண்டினியூன்ஸ் பற்றி அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா. அதாவது குடியுரிமை சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அதை மாடிஃபை பண்ணணும்னாலும் சரி, யாருக்கு அந்த உரிமை இருக்குன்னு கேட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்றத ஆர்டிகல் 11ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஸோ சர்டன் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 அப்படின்றது கமென்ஸ்மெண்ட், 6 and 7 வந்து இங்கேருந்து பாகிஸ்தான் போனது அண்ட் பாகிஸ்தான் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு விஷயம். 8 அப்படின்றது ஓவர்சீஸ் சிட்டிசன் சம்மந்தப்பட்டது. 9 அப்படின்றது வாலண்டரி நம்ம வந்து கொடுக்குறது. 10ன்றது கண்டினியூன்ஸ் பற்றினது. 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால ரீகால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1ல் ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம 5 to 11 வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 450 ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து ஒரு 150லேருந்து 200 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 50% ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 51 ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து 51 வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். அதில் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஆர்டரில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்குமே நீங்கள் ப்ராப்பராக எல்லா ஆர்டிகல்ஸுமே மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க. கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 சாப்டர் முடிச்சதுனால 1 to 4 உங்களுக்கு என்னன்னு தெரியும், 5 to 11 என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்கும் போது 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம அதில் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதை எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபர்மெண்ட் ஆஃப் அ பர்சன் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் கவர்ன் பை
ஆர்டிகல் 5 to 11 இன் பார்ட் 2. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 2ல தான் குடியுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் அதில் கவர் ஆகுது. ஸோ இந்த 1955ல் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1957ல் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, 1960ல் ஒரு மாற்றம், 1985ல், 1986, 1992, 2003, 2005, 2016 அண்ட் ஃபைனலாக இப்போ 2019ல் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 9 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடியுரிமை வந்து சேஞ்சஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்துட்டு கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 9 டைம்ஸ் ஒவ்வொரு வருஷம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஷார்ட்டாக இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 1957ல் என்ன மாற்றம் நடந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து கிளியராக இந்த 5 மெத்தட் இருக்கு இல்லையா, ப்ரொவைடட் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் தி சிட்டிசன்ஷிப் அக்வைர்ட் பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை வாங்குறது, டிசன்ட் வம்சாவளி மெத்தட் மூலயமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல், நேச்சுரலைசேஷன் இயல்பு முறையில், இதெல்லாம் நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸை இதில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. 1955ல் இந்த மாதிரி வாங்குறதுக்கான மெத்தட் என்ன, அக்வஸ்டேஷன் மெத்தட் என்ன, லாஸ்க்கான மெத்தட் என்ன, இது வந்து டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணது 1957ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ப்ராப்பராக அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டில் அக்வஸ்டேஷனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆக்டில் 1955 ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து 1960, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னா, அக்ரிமெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் செட்டில்ட் சர்டன் பவுண்டரி டிஸ்பியூட். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பவுண்டரி டிஸ்பியூட் இருந்திருக்கு. அதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அது மூலிமா அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா, பார்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், யூடி ஆஃப் திரிபுரா, ஏன்னா அப்போ அது யூடியாக இருந்தது, திரிபுரா, இந்த 4 இடங்கள்ல வந்து யாரெல்லாம் எந்தெந்த டெரிட்டரிலாம் இந்தியாவுக்கு சொந்தம், எது பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு அது மூலியமா அந்த பார்டர்ஸை கிளியராக அவங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்க. எதனால நமக்கு சிட்டிசன்ஷிப்ல வந்திருக்குன்னா, அந்த டெரிட்டரியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த குடியுரிமை பெற போறாங்க, லைக் இந்திய குடியுரிமையா இல்லை பாகிஸ்தான் குடியுரிமையா அப்படின்றது இந்த டிஸ்பியூட் சால்வ் பண்ணுறது மூலியமா தான் தெரிய போகுது. ஸோ அதனால தான் 1960 ஆக்டை வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேஜராக அசாம், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, இந்த 4 இடங்கள்ல சில பவுண்டரி டிஸ்பியூட், பார்டர் டிஸ்பியூட் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்திருக்கு. அது 1960 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1985ல். ஸோ ரொம்ப கேப் விட்டு ஒரு நியர்லி பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்மளோட குடியுரிமை சட்டத்தில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்ச்னா, அசாம் அக்கார்ட். நம்மளுடைய முன்னாடி நோட்ஸ்லேயே நம்ம அதை பார்த்துருக்கோம். அசாம் அக்கார்ட், லீடர்ஸ் ஆஃப் அசாம் மூவ்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பெங்களாதேஷ்ல இருந்து லிபரேஷன் டைம்ல வந்து அசாமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபாரினர்ஸ் who entered Assam before 25th March 1971 were to be given citizenship. ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாங்கன்னா, அந்த நாட்டில் பெங்களாதேஷ் நாட்டில் வந்து பிரச்சனைனா எப்பவுமே வார் டைம்ல வந்து எந்த நாட்டில் இருந்துமே இன்னொரு நாட்டுக்கு நீங்க மைக்ரேட் ஆகக்கூடாது, அது வந்து இல்லீகல் மைக்ரேஷனாக மாறிடும். ஸோ அதனால இந்த 1971 25th March அந்த டைம்ல இருந்து தான் அந்த பெங்களாதேஷ் இடத்துல சூழல் சரியில்லாம போகுது, வார் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி அங்க இருந்து நம்ம அசாமுக்கு வந்திருந்தாங்கன்னா, இந்தியன் டெரிட்டரியான அசாமுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்திய குடியுரிமை கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கப்புறமா வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா மைக்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது, நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலயமா தான் அவங்க இந்தியாவோட குடியுரிமையை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே 1985ல் நம்மளுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஆட் பண்ணப்படுது. அதுக்கு பேர் வந்து அசாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1985ல நடந்த சேஞ்ச். அடுத்ததாக 1986ல் என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து இன்னுமே கொஞ்சம் டைட்டன் பண்ணுறாங்க. டைட்டன்னா ரொம்பவே வந்து ஃப்ரீயாக எலாபரேட்டாக இருந்த அந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு பார்ப்போம். முதல்லலாம் வந்து இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலே அந்த குழந்தைக்கு வந்து பை பர்த் மூலயமா குடியுரிமையை வழங்கிடுவாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாலாம் எந்த ஆரிஜின் அப்படின்றதுலாம் என்கொயரி பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்திருந்தாலே அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைச்சிரும். ஸோ ஒரு ஃபாரின் டூரிஸ்டாக வந்திருக்காங்க இந்தியாவுக்கு, ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மிக சுலபமாகவே
இந்திய குடியுரிமை வந்து கிடைச்சிரும். இதுதான் வந்து 1986க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்தது. பட் அதுக்கப்புறமா இது கரெக்டான மெத்தடாக தெரியல. நிறைய பேர் வந்து இந்திய குடியுரிமை வாங்குறதுக்காகவே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ரெகுலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் பர்த் எய்தர் ஒன் ஆஃப் தி பேரண்ட் ஹேஸ் டு பி இந்தியன் சிட்டிசன். அதாவது அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்குது அப்படின்னா பிறக்கக்கூடிய அந்த டைம்ல ஒன்று அம்மா இல்லைன்னா அப்பா ரெண்டுல யாராவது ஒருத்தராவது இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த குழந்தைக்கு குடியுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1986ல கொண்டு வராங்க. இனிஷியல் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட் வாஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஃபாதர் அலோன், அப்பா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 பேர்ல யார் வேணாலும் எய்தர் பர்சன்ஸ் ஒன்று அம்மா இல்லாட்டி அப்பா யார் வேணாலும் இந்திய குடியுரிமை பெற்றவங்களா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சுலபமாகவே இந்திய குடியுரிமை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ இந்த சேஞ்ச் நடந்தது 1986ல கொண்டு வராங்க. அடுத்ததாக 1992. ஸோ இது பொறுத்த வரைக்கும் the bill to eliminate discrimination against women. ஏன்னா பெண்கள் அப்படின்றது வந்து அங்கே அங்கீகாரம் கொடுக்காம மெயில் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு குழந்தையோடைய அப்பா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து எளிமையாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ஒரு வித ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அது நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் வருதுன்றனால அதை சால்வ் பண்ண பார்க்குறாங்க. 1990ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எய்தர் பேரண்ட்ஸ் ஒன்று அம்மா இல்லாட்டி அப்பா யார் வேணாலும் இந்திய குடியுரிமை பெற்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வேர் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு நடைமுறையில் 2 பேருமே இருக்கணும், போத் மதர் அண்ட் ஃபாதர். இது வந்து எதுக்காக நான் முன்னாடி பார்த்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, முன்னாடி பார்த்தது இந்தியாவில் பிறந்த குழந்தைக்கு உண்டான கண்டிஷன் பார்த்தோம். இது வந்து a person born outside India would be demanded Indian citizenship if either of the parents were Indian. ஸோ ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்தியாவுக்கு சொந்தமான குழந்தை தான், பட் வெளிநாட்டில் பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க இந்திய குடியுரிமை வாங்க விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுடைய அம்மா அல்லது அப்பா ரெண்டுல யாராவது ஒருத்தராவது இந்திய குடியுரிமை பெற்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு எளிமையாக சிட்டிசன்ஷிப் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த பார்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 2003. ஓகே, ஸோ 2003ல் என்ன மாதிரியான மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒன் ஆஃப் ஹூஸ் பேரண்ட்ஸ் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா and the other is not a illegal migrant at the time of the birth shall be a citizen of India by birth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோடைய 2 பேரண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்தியன் குடிமகனாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது முறை இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்கன்னா ஓகே, அப்படி ஏதாவது மாற்றி வந்துட்டாங்கன்னா அவங்களோட இது வந்து இங்கே செல்லாது அப்படின்ற மாதிரி, இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 2003ல் ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க. 7th அமெண்ட்மெண்ட் வந்து 2005ல் நடக்குது. அப்போதான் முதல் முறையாக இந்த OCI ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் PIO அப்படின்ற அங்கீகாரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இனிமேல் OCI அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்ற கேட்டகரிக்கு மாற்றியாச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமெண்ட்மெண்ட் 2005 அப்படின்றது. ஸோ 2015ல் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலைசேஷன் ஆஃப் மைக்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெசிடென்ஸ் இயர் வந்து 11 வருஷத்துல இருந்து 5 வருஷமா குறைச்சாங்க. ரெடியூசஸ் அ டேர்ம் ஆஃப் ரெசிடென்ஸ் ஃப்ரம் 11 years to 5 years ஃபார் சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன் ஃபார் மைக்ரன்ஸ். ஸோ 11 வருஷம் இருக்கணும் அப்படின்றத விட 5 வருஷம் இருந்தாலே போதும், நீங்கள் நேச்சுரலைசேஷன் மெத்தடில் சுலபமாகவே குடியுரிமையை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ நடந்த ஒரு ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் தான் 2019ல் நடந்தது. Migrants entered before 31st December 2014 and suffered religious persecution or fear of religious persecution. அதாவது ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு துன்புறுத்தல் இல்லை இடர்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ்குள்ள வந்தவங்க in their country of origin were made eligible for citizenship. ஓகே, ஸோ அவங்க நாட்டில் வந்து மதம் சம்மந்தமாக அவங்கள நிம்மதியாக வாழ விடாமல் ரொம்பவே துன்புறுத்திருக்காங்க. ஸோ அவங்க வாழ விருப்பப்படாமல் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு நம்ம இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி வந்தவங்க 31st December 2014 இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும். அதுக்கப்புறமா வந்திருந்தா அவங்களுக்கு அது கிடைக்காது. 2014க்கு முன்னாடி வந்திருந்தா இந்திய குடியுரிமை வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரீசெண்டாக நமக்கு அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் அமெண்ட்மெண்ட் வந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம 9 அமெண்ட்மெண்ட்ஸுமே எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து இதில் கிடச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சாப்டரை முடிச்சாச்சு. ஸோ இந்த தலைப்பில் இருந்து நான் ஒரு விஷயத்த வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டரும் முடியும் போது பின்னாடி வந்து ஒரு அட்டாச் பண்ணியிருப்பாங்க, நோட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அங்கங்கே வந்து உங்களுக்கு வித்தின் ப்ராக்கெட்டில் 1, 2 அப்படின்ற நம்பர்ஸ்லாம் இருக்கும். அது எதுக்காகனா பின்னாடி அந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்து பின்னாடி நாங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஆக்சுவலாக படிக்கணும். பட் நம்ம அது வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அது எல்லாத்தையுமே. ஸோ நான் இதுக்கப்புறமா நம்ம முன்னாடி கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரியாம்பிளாக இருக்கட்டும், லைக் சேலியன் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அதில் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாப்பிக்ல இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் பின்னாடி, இந்த சாப்டருக்கு பின்னாடி நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் அதுலேருந்து நமக்கு கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் அதை பார்த்துட்டோன்னா நமக்கு இந்த சாப்டர் வந்து 100% ஃபுல்லாக முடிஞ்சிடும். அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் அ குவிஸ். சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குவிஸ் இருக்குது. அதை நான் ஒரே நாளில் அதுக்கான கீ அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் மார்னிங் டெஸ்ட் எழுதுங்க, நம்ம ஈவினிங் வந்து அனாலிசிஸ் கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் நிச்சயமாக கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.